என்னங்க அப்ப சொல்லாம இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? முன்னாடியே சொல்லிருந்தா ஏதாவது ரெடி பண்ணிருக்க மாட்டேனா? தம்பி ஒரு நிமிஷம்ப்பா, இங்க இந்த வழியா தானே போறீங்க? ஆமாக்கா. பாப்பாவை கொஞ்சம் அங்க டிராப் பண்ண முடியுமா? சரி வர சொல்லு. ஆட்டோ புடிச்சு போய்ப்பா. பாப்பா ஒரு தம்பி, நீ ஆபீஸ் போங்க, பாப்பா நான் விட்டுக்கிறேன். சரி. என்னங்க இப்பதானே நான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளார இப்படி சொல்றீங்க? கோட்டி கழுத அவனே கல்யாணம் அதை மொட்டப்ப அவனை நம்பி பிள்ளைய அமிச்சுன்னா நாளைக்கு பழக்க வழக்கம் ஆச்சு, தப்பு தண்டை ஆச்சுன்னா நீ அவப்ப நான் தான் ஆடுவேன். வா. அண்ணே அண்ணே, ரொம்ப நாளா ஒரு டவுட்ண்ணே. என்னடா? தலையெல்லாம் பாத்தீங்களா பித்தனாடா போல, அப்படியே ஃபுல்லா நரைச்சிருச்சு. என்ன டே யூஸ் பண்றீங்க நீங்க? கருகருன்னு வச்சிருக்கீங்க. டேய் இதெல்லாம் ஒரிஜினல்டா. என்ன 35-40 வயசு இருக்குமா? எனக்கு 25 வயசுல இப்படி நரைச்சிருச்சு. உனக்கெல்லாம் சொல்லணும் என்ன டைன்னு சொல்லணும். ஏய் வேலையை பாடுறா. கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் அண்ணே. இல்லண்ணே, அது இல்லண்ணே, ஒரிஜினல் தான்டா. ஐயோ அதுவும் இல்லண்ணே, அர்ஜென்டா பைக் சாய் தேவைப்படுது. எதுக்கு? ஆள் வெயிட் பண்ணுங்களேன், கூட்டு போகணும். வந்துருவியா? எங்க வராம எங்க போறேன், கொடுங்க. தேங்க்ஸ். இவனுக்கு அமையுது, நமக்கு அமைய மாட்டேங்குது. எங்க வண்டியை காணோம்? டேய் வண்டி எங்கடா? ஐயோ நே சொல்ல மாட்டேனே. என்னன்னே வண்டி வச்சிருக்க நீ? ஒன்னே மாதிரி பழைய வண்டியா? வண்டி எடுக்கும்போதே புக்குன்னு நான் தான் புக்கு கடை மாணிக்கண்ண கடையில விட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு காலையில எடுத்துக்கலாம். முறைக்கான ஒரு நாள் பஸ்ல போயிருந்தேன். போடா. ஏண்டா காபி போட்டு கொண்டு வரவா? சரிங்க. தம்பி ரோட்ல ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தியாமே, லவ் எதுவும் பண்றியா? மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ என்னடா பேசிட்டு இருந்த அந்த பொண்ணுகிட்ட? அவங்க அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, அதை சொல்லிட்டு இருந்தேன். ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்தாங்களா? நீ சொல்ற நாங்க தெருவில் இருக்கவளுல என்ன தெரியுமா சொல்றாளுங்க? காலகாலத்துக்கு உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா இப்படி ரோட்ல போற பொண்ணுகிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பானா உன் பையனு கேட்கறாளுங்க, வேலையத்தாளுங்க. மா அதெல்லாம் நீ எதுவும் காதில் வாங்கிக்காதம்மா, விடு. காஃபி போட்டா. டேய் எவ்வளவு நேரம் கிளம்புவ? சீக்கிரம் வாடா. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் பொண்ணு பார்க்க போறோம், சீக்கிரம் வா. அண்ணே இந்த கிளம்பி வந்துட்டு இருக்காங்கண்ணே. இருங்கம்மா கிளம்பாதீங்க, நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்னாச்சுங்கண்ணே? இல்லைம்மா, பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளைக்கு வயசு அதிகம்னு சொல்லி இந்த சம்மந்தம் வேணாங்கிறாங்க. அதான். என்னென்ன நீங்க அதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். இல்லைம்மா நானும் அதான் கேட்டேன், ஆனால் அவங்க இப்படி சொல்கிறதுன்னு தயங்கி கடைசி நேரத்தில் சொல்லிட்டாங்க. தம்பிக்கு வேற ஒரு நல்ல இடமா நம்ம பார்த்துடலாமா? சரிங்க. ஆமா போலாம். இல்லடா இப்பதான் புரோக்கர் அண்ணே ஃபோன் பண்ணாரு. என்னவா? இந்த சம்மந்தம் நமக்கு செட் ஆகாது, வேற ஒரு சம்மந்தம் தான் சொல்றேன்னு. என்னம்மா இன்னும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கியா? விடுமா, எனக்கு கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. ஏதோ நீ சொன்னின்றதான் நான் ஒத்துக்கிட்டேன். நமக்கெல்லாம் சிங்கிளா இருக்கிறதாம்மா கெத்து. சிங்கிளா இருந்தோன்னு வச்சுக்கேன், நினைச்ச நேரம் வெளியே போகலாம், செலவு பண்ணலாம், கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதுவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒவ்வொரு ரூபாயும் பார்த்து செலவு பண்ணும். 10 நிமிஷம் லேட்டானா கூட ஃபோன் பண்ணி எப்போ வரீங்கன்னு உசுரை வாங்குவா. போற இடத்துலயும் நிம்மதி இருக்காது. அதே இப்பனா நான் லேட்டானா கூட நீ புரிஞ்சுட்டு தூங்கிடுவேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இந்த வீட்டுக்குன்னு ஒருத்தி வருவா. எப்படி நான் கிளம்பி வேலைக்கு போயிடுவேன். திருப்பி வரும்போது உங்களுக்குள்ள முட்டிட்டு கிடக்கும். உங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு அவ ஆரம்பிப்பா, உன் பொண்டாட்டி என்ன பண்ணா நீ ஆரம்பிப்ப. எதுக்குமா இந்த தலைவலி?
இங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க, பார்த்து பண்ணி வச்சவங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே பயமா இருக்குமா. என் பசங்க சர்க்கிள் எவ்வளவு பாக்குறேன் இந்த மாதிரி. அதனாலதான் கல்யாணம்னாலே பயமா இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு தான் சந்தோஷமா இருக்க முடியுமா என்ன? பண்ணாமையும் சந்தோஷமா இருக்கலாமா? இங்க வாழ்க்கையில் நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருந்து தான் ஜெயிச்சவங்க. அதுக்கும் கல்யாணம் பண்ணவங்களும் குறை சொல்ல, இவங்களை விட அவங்க பெருசாவே சாதிச்சிருக்காங்க. உன் பையனும் ஒரு நாள் அந்த மாதிரி சாதிப்புமா. சும்மா உனக்கு வருத்தம் இல்லையாடா? எனக்கு என்னமா வருத்தம்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஃப்ரீயா விட்டுட்டு வேலையை போயிரு. என்னப்பா பார்த்துட்டு இருக்க? இல்லைம்மா, கல்யாணத்துக்கு முன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தேன். அக்கா, இது நம்ம மோகனூரில் சத்தியமூர்த்தி அண்ணா இருக்குல்ல, அவங்க பிள்ளை. அவர் தான் சொந்தமாக ஸ்டூடியோ வேறு வச்சுருக்கு. அப்படி பிள்ளை இப்போ தான் படித்து முடிச்சிச்சு. நல்ல பிள்ளை தான், பார்த்த பொண்ணா முடிச்சிடலாம். அப்புறம் இப்போ முளம் சைஸுக்கு போட்டோ கொண்டு வந்துடுறீங்க, அப்போல்லாம் சின்ன சைஸ் போட்டோ தான் கொண்டு வருவீங்க. இங்கேக்கா சின்ன சைஸில் மூஞ்சி பார்த்துட்றாங்க, பொண்ணு பிடிச்சிட்டு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க வந்துடுறாங்க. அப்புறம் நேரில் பார்த்துட்டு மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லைன்னு நம்மளை பிடிச்சி பார்த்துறாங்க. பேரும் கெட்டு போகுது, கமிஷனை விட்டு போகுது. நமக்கு தானே நேரம் வேஸ்ட்டு. அதான் இப்போ எல்லாமே பெரிய ஃபோட்டோவாக கொடுத்துறது. இது பாரு, காட்டுப்புதூர், அப்பா சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு, நல்ல பிள்ளை தான். இது நம்ம பக்கத்தூர் தான். பெருசாக படிப்பு இல்லை, ஆனால் குடும்பத்தை அந்த பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்குது. நல்ல குடும்பம், வேணா பேசி முடிக்கலாம். நல்ல பிள்ளை தான். சரிப்பா, ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு போ. தம்பி வந்தானே காமிச்சிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு சொல்கிறோம். சரிக்கா, சீக்கிரம் ஒரு நல்ல முடிவாக சொல்லு. சரி, நான் கிளம்புறேன். வரேன் தம்பி. என்னம்மா அதெல்லாம்? என்னடா தெரியாத மாதிரியே கேட்குற? அம்மா, பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, பசங்களுக்கும் வாரம் ஆச்சுன்னா ஒரு பொண்ணோட வீட்டு வாசல் மிதிக்கிறது கஷ்டமாதாம்மா இருக்கும். இதெல்லாம் வேணான்னு பல வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஏமா புரிஞ்சுக்க மாட்டேன்? டேய், நீ ஒரு மேலோட்டமாக சொன்னாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிருமா? நான் உன் அம்மாடா. நான் இருக்கிறனால என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் போனதுக்கப்புறம் அடித்தாலும் பிடிச்சாலும் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வேணும்டா. ஒரு பொண்ணோட துணை இல்லாமல் ஒரு ஆம்பளை வாழ்கிறான்னா என் வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்னடா யோசிச்சுட்டே இருக்கேன், என்னால் சொல்லலாம்ல. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாமா. நைட் நான் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கிளம்புறேன். சரிம்மா, நான் கிளம்புறேம்மா. டேய், நீ வண்டியில் வந்த மாதிரியே தெரியலையே, என்னாச்சு? பைக் ஆஃபீஸில் ரிப்பேர்மா, சர்வீஸ் கொடுத்தேன். 2 நாள் ஆகும் வர்றதுக்கு. அப்புறம் எப்படி? அக்கா ஊர் தானே, லேட் ஆச்சுன்னா அங்கே தங்கிக்கிறேன், இல்லைன்னா பஸ் பிடிச்சி வந்துக்கிறேன். சரி, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். சரி. ஏய் வாடா தம்பி, வா 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 வா, வந்து உட்காரு. எங்கடா இங்க? அம்மா இது சொல்லியாக்கா? ஒன்றும் சொல்லலையே. மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்தேங்க்கா, பைக் எடுத்துகிட்டு வரல, பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். சரி, அதான் இருந்துட்டு காலைல போகலான்ட்டு. நாங்களே நைட்டு திருவண்ணாமலை போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். மாமா கூட ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்க தான் போயிருக்கிறாரு. சரி, நீ வேணா வா, என் போகிற வழியில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகிறோம் பஸ் ஸ்டாப்பில். ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நீ சாவி கொடுத்துட்டு போ, நான் தங்கிட்டு காலைல பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போகிறேன். ஏய், இங்கே இருக்கிறவங்களே எல்லாரும் திருட்டு பசங்களாம் இருக்காங்க, அவன் கையில் போய் சாவியை கொடுத்துட்டு போக சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வா, போகிற வழியில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போகிறோம் பஸ் ஸ்டாப்பில். எவ்வளோ நேரம்க்கா ஆகும்? எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆயிரும்டா. இவ்வளோ நேரம் ஆகுமா? சரி, எனக்காக நீ ஏன் சீக்கிரம் கிளம்பிட்டு, நான் அப்படியே போனால் கடைசி பஸ்ஸை பிடிச்சிட்டு போயிடுவேன். நான் என்ன நாள் வரேன்க்கா. சரி, சாப்பிட்டு போயேன். பரவாயில்லக்கா, இருக்கட்டும். சரி மாமா. கோயிலுக்கு போறோமா? நான் இன்னும் எதுவுமே பேக் பண்ணல. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. தம்பியா இருந்தாலும் வயசுக்குள்ள இருக்கிற நேரத்துல ராத்திரியில தங்க வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதான் அப்படி சொன்னேன். என்னப்பா
போன மறந்துட்டேன்க்கா. என்னடா தங்குறேன்னு சொன்ன? என்னாச்சுடா? பேசிக்கலாம். காலையில எங்க போனா? முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. எவ்வளவு நாளாச்சு உன்னை இப்படி பார்த்து. இப்பவே நீ பண்ணிருந்தேனா இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைக்கு இருந்திருக்கும். இப்ப மட்டும் என்ன, நாளைக்கே உனக்கு திரும்பவும் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாரு. அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஏமா நீ வேற. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். தம்பி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காதடா. ஹலோ, என்னம்மா, எதுக்குமா வர சொன்ன? என்ன விஷயம்? என்னன்னு உனக்கு தெரியாதா? என்னன்னு நீயே சொல்லு. சரி, நான் கேக்குறேன். உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. உன் தம்பிக்கு எல்லா இடத்துலயும் வரன் பாக்குறோம், எதுவுமே அமையல. கடைசியா ஒரு வரன் அமைஞ்சது. அவங்களும் உன் தம்பியோட வயசை காரணம் காட்டி வேணான்னு சொல்லிட்டாங்க. அவன் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். அந்த நேரத்துல எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒரு அம்மாவா அவன் மனசுல இருக்க வழி என்னன்னு எனக்கு தெரியாதா? ஒரு விஷயம் தள்ளி தள்ளி போகுதுன்னா அது நல்லதுக்குதான் நினைச்சுக்கோ. ஊர் உலகத்துல இவன் ஒருத்தி தான் பொண்ணா? இவனுக்குன்னு ஒருத்தி பிறந்தா வரப்போறா? எல்லாம் பிறந்திருப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவ்வளவு சீக்கிரம் நீ புரிஞ்சுக்கவே நான் நினைக்கவே இல்லை. இதுக்கு மேலே தள்ளி போட வேணாம். வர முகூர்த்தத்திலே நம்ம பேசி முடிச்சிடலாம். மாப்பிள்ளைகிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க சொல்லுமா. தன்னால ஏன் தள்ளி தள்ளி போச்சுன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. என் பேத்தி எனக்கு மருமகளா வரதா நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. முகூர்த்தத்துக்கு கூறப்புடவை எடுத்துக்கலாம், ரிசப்ஷனுக்கு பட்டுப்புடவை எடுத்துக்கலாமா? என்னம்மா பேசுற நீ? நான் கூட இவ்வளவு நேரம் வேற யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சா என் பொண்ணை பத்தி தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? உன் பையன் வயசு என்ன, என் பொண்ணு வயசு என்ன? ஏன் இப்படிலாம் பேசுற? நான் அப்படிதாம்மா பேசுவேன். எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா நீ? 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போனா புருஷன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அண்ணன் தங்கச்சின்னு தான் சொல்லுவாங்க. வாய மூடி. இருமா, நான் இன்னும் முடிக்கல. 2 பேர் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? 35 வயசு எங்க இருக்கு, 20 வயசு எங்க இருக்கு? இன்னும் 5-6 வருஷம் நல்லா இருப்பாங்களா கல்யாணம் பண்ணி வச்சா? 5 வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அவனுக்கு என்ன, 5 வருஷத்துல 2 பிள்ளைங்க பெத்துருவான். அதுக்கப்புறம் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு போதுன்னு விட்டுருவான். ஆனா என் பொண்ணு அப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிக்கிற வயசு. அந்த வயசுல அவ வாழ்க்கையே முடிஞ்சு ஒண்ணும் இல்லாம நிப்பா. அந்த நேரத்துல அவ ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா நாளைக்கு என் வழக்கு சரியில்லைன்னு என்னதான் தப்பா பேசுவீங்க. அதுக்கு நான் இடம் கொடுக்கணுமா? ஏண்டி இப்படி பேசுற?
உனக்கு தெரியாதா அவனுக்கு ஏன் கல்யாணம் தள்ளி போச்சுன்னு? அவனுக்கு எதனால ஜாதகத்துல தோஷமா, இல்ல நல்ல படிப்பு இல்லையா, நல்ல வேலை இல்லையா, நல்ல வசதி தான் இல்லையா? உனக்கே தெரியும். உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்டுறவங்களே உங்க அப்பா செத்து போயிட்டாரு. உங்க அப்பா செத்து போன செலவும் சேர்ந்து அவன் தலையில விடிஞ்சது. அப்பெல்லாம் நான் வரன் பார்க்கும் போதெல்லாம், வேணாமா, கடன்காரனா நான் ஒருத்தி கட்டிட்டு வந்தா அவளுக்கு எதுவும் செய்ய முடியாது, உனக்கு எதுவும் செய்ய முடியாதுமா, நான் மொத்த கடனையும் கட்டிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. நான் வைராக்கியமா எல்லா கடனையும் கட்டிட்டு வந்து நிக்கிறான். இன்னைக்கு நான் வரேன்னு பார்த்தா ஒருத்தரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. அவன் வயசை காரணம் காட்டி. எல்லாம் தெரிஞ்சும் நீ இப்படி பேசுற பாரு. போதும், நிறுத்துமா. நீ உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணாம போ. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அவன் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு நீ அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது என்ன கூப்பிடு. அக்கா முறைக்கு வந்து என்ன வரவுங்கிற செய்யணுமோ அதை நான் செஞ்சுட்டு வரேன், அவ்வளவுதான். இல்லையா சந்தோஷம் செலவு மிச்சம்னு நான் வீட்டுல இருந்துக்கிறேன். சரியா? இப்படி உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அவன் பிறந்த வயித்துல தாண்டி நீயும் பிறந்த. உனக்கு மட்டும் எப்படி இப்படி சுயநலம்? அன்னைக்கு ஏன்டா இப்படியே இருக்கிற? யாரைனாலும் ஒருத்தி பிடிச்சு கட்டிக்கிடான்னு சொன்னதுக்கு என்ன சொன்னான்? நீ இருக்க வரைக்கும் நான் இருக்கேம்மா, அதுக்கப்புறம் என் அக்கா இருக்காமா, அவ பிள்ளைங்களோட நான் வாழ்ந்துட்டு போறேம்மான்னு சொன்னான். அவனுக்கு நீ காட்டுற விசுவாசம் அடிது. இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசினதே பெருசு. முதல்ல வெளியில போய். இப்ப நான் போறேன். நாளைக்கு திரும்ப இதையே கூப்பிட்டு வச்சு பேசுற மாதிரி வச்சுக்காத. நாளை பின்ன இந்த நினைப்போட என் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்காத.